மறைந்தும் மறையாமலும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி நம்மை எல்லாம் உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களின் மனதில் திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை அவருடைய தலைமையிலே மீண்டும் நல்லாட்சி அமைய அவர் அறிவித்த வெற்றி வேட்பாளர்களை அறிவுப்படுத்தக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்துறை ஆற்றல் செயலாளர் அருமையண்ணன் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அருமையண்ணன் PRG அருண்குமார் அவர்களே, திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்து நமக்கெல்லாம் அதிகமான ஆடுகள் அதே போல கோழி என்று நிறைய கொடுத்து வீடுகளும் அதிகமாக கொடுத்து ஹவுசிங் மினிஸ்டர் இருந்து இவரை இருக்கக்கூடிய ஆளுநர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்களே, கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய மாநகர் மாவட்ட கழகத்துறை ஆற்றல் மிகுந்த செயலாளர் அமன் கே அர்ஜுன் அவர்களே, மணத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படித்தான் பணியாற்ற வேண்டும், இவ்வளவு திட்டங்களை கொண்டு வரணும் அவர் மகேந்திரன் தான் காரணம். அப்படிப்பட்ட அற்புதமான சிறப்பான நிறைய திட்டங்கள் தந்த அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களே, நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் கூட்டுறவுடைய நீலகிரி மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் கப்பச்சி வினோத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தின் அருமை கருதி எங்களுக்கெல்லாம் பேச வழிவிட்ட அருமை அண்ணன்கள் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் தாமோதரன் அவர்களே, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து எந்தெந்த துறையில நிதி அதிகமாக வழங்கலாம் என்று சிறப்பான முறையில் பணியாற்றிய அருமையண்ணன் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கே செல்வராஜன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் MSM ஆனந்தன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அவனாசி சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் தனபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மேயரும் கழக கொள்கையரசு துணை செயலாளர் அருமையண்ணன் சேமா வேலுச்சாமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் PP கந்தசாமன் அவர்களே, சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கே ஜெயராம் அவர்களே, வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அமல் கந்தசாமி அவர்களே, கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பொன் ஜெயசீலன் அவர்களே, பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பண்டாரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் திருப்பூர் சிவசாமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமையண்ணன் OK சின்ராஜன் அவர்களே, அண்ணன் எட்டிப்படை சண்முகம் அவர்களே, கஸ்தூரி வாஸ் அவர்களே, MS துரைவேல் அவர்களே, அருமையண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் K துரைமுருகன் அவர்களே,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைபுதூர் நடராஜ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி மகேஸ்வரி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராம் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் யூஆர் கிருஷ்ணன் அவர்களே, நீலகிரி அர்ஜுனன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையன் பல்லட பரசும் அவர்களே, சொல்லிட்டார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமா அவர்களே, மாநில பொறுப்பாளர் கூடலூர் நீலகிரி நாடாளுமன்ற பொறுப்பாளர் சஞ்சீவன் உட்பட இங்க இருக்கக்கூடிய கூட்டணியுடைய தலைவர், இங்கே உரையாற்றிய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த கோவை மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் சிங்கை சந்துரு அவர்களே, அதே போல இங்கு வருகின்ற மற்ற மாவட்ட செயலாளர்கள் அருமை சகோதரர் நம்முடைய கலைஞர் ஜெகன் அவர்களே, சண்முக வடிவேல் அவர்களே, அதே போல எஸ்டிபிஐ கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் ராஜா ஹுசேன் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட தலைவர் முஸ்தபா அவர்களே, புதிய தமிழக கட்சியுடைய மாவட்ட செயலாளர் குணா அவர்களே, மனித ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேசிய உரையாற்றிய இம்தியாஸ் அவர்களே, மாவட்ட செயலர் ரஹமத்துல்லா அவர்களே, விஸ்வ பாரத் மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய எடப்பாடியாருக்காக எங்களுக்காக எல்லாம் தொடர்ந்து அவருடைய கோயிலில் பூஜை பண்ணிக்கூடிய பாபுஜி சாமி அவர்களே, ஆயுத தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் நாகராஜ் அவர்களே, அதே போல தமிழ்நாடு அருந்தியர் மகாசபை உக்கடம் நாகேந்திரன் அவர்களே, தமிழக மக்கள் விடுதலை கட்சி பொதுச் செயலாளர் வெள்ளிமலை அவர்களே, மக்கள் விடுதலை முன்னணி மாநில தலைவர் மாரிமுத்து அவர்களே, நீலகிரி மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலர் பத்மநாபன் அவர்களே, புதிய தமிழகம் மாநில துணை பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களே, புதிய தமிழகம் நீலகிரி வி முத்து அவர்களே, மாவட்ட செயலாளர், இங்கே நம்முடைய நமதமாவுடைய ஆசிரியர் பேராசிரியர் தொகுத்து வழங்கிய கல்யாணசுந்தரம் உட்பட தோப்பசன் உட்பட நம்முடைய மாவட்ட அவைத் தலைவர்கள், நம்முடைய வாரியத்துடைய முன்னாள் தலைவர், கழகத்துடைய மூத்த முன்னோடி தந்தை பெரியார் காலத்திலிருந்து இதுவரை சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய அறிவியலன் எங்களது மாவட்ட அவைத்தலைவர் ஏவியன் உட்பட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், அதே போல அறிவியலர் சிங்கை மாவட்ட அவைத்தலைவர் சிங்கி முத்தன் அவர்களுக்கும் மாநகர், அதே போல வடக்கு மாவட்டம் சாமி என்ற குமாரசாமி உட்பட ஐடி விங் மண்டல செயலாளர் அரவிந்த் தம்பி விக்னேஷ் உட்பட இங்க வந்திருக்கூடிய செய்தி தொடர்பாளர் பங்களூர், நமக்காக கட்சிக்காக சிறப்பாக எடப்பாடியாக பேசக்கூடிய நம்முடைய பங்களூர் பணியிடன் உட்பட இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாநில 3 மாவட்டத்துக்கு உட்பட்ட மாநில மாவட்ட கழகத்துறை நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, 3 மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒன்றிய செயலாளர்களே, நகர செயலாளர்களே, பகுதி செயலாளர்களே, பேரூராட்சி செயலாளர்களே, முன்னாள் ஊராட்சி செயலாளர்களே, டிவிஷன் செயலாளர்களே, கிளை செயலாளர்களே, வார்டு செயலாளர்களே, சார்பணி நிர்வாகிகளே, 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உள்ளடங்கிய மாவட்டத்துடைய உள்ளாட்சி பிரதிகளே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிகளே, முன்னாள் கூட்டுறவு பிரதிகளே, அத்தனை கழக நிர்வாகிகளே, 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூட்டணி கட்சியுடைய அத்தனை நிர்வாகிகளே அனைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி கட்சியுடைய தலைவர் எங்களது பொதுச் செயலாளர்
எடப்பாடியார் சார்பாகவும் அதிமுக கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அதே போல நீலகிரி, திருப்பூர் உட்பட ஈரோடு உட்பட இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சார்பாக எல்லாம் வருக 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 என்று வரவேற்கிறோம். அதே போல பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி குன்னூர் எக்ஸ்எம்எல்ஏ கருப்புசாமி, அவனாசி கருப்புசாமி உட்பட அத்தனை பேரும் சொன்னதா எடுத்துங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு விடுபட்டாலும் எல்லா பேரும் சொன்னதா எடுத்துங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் பேச வேண்டியது எல்லாரும் எங்களுக்கெல்லாம் பேச வலியுறுத்தாங்க. அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய இந்த அரங்கில் இருக்கக்கூடிய இந்த அரங்குக்கு வெளியே இருக்கக்கூடிய அத்தனை இந்த 3 வேட்பாளர்களும் வெற்றி பெற வைக்கக்கூடிய தொண்டர்களே, கழகத்துடைய உயிர் நாடிகள், எம்ஜிஆர் அம்மாவுடைய ரத்தமான உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சியுடைய தோழர்கள், தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி காணிக்கையாக்கி எடப்பாடியார் அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு சந்திக்கூடிய முதல் தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்று தீருவோம், நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்போம் என்று வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை உங்களது பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி. இன்றைக்கு களத்திலே இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர்களை இப்பொழுது அறிமுகப்படுத்தி அடுத்த சப்ஜெக்ட் நான் போறேன். இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர்கள் நம்முடைய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பிகாம் MBA அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசி பெற்ற, புரட்சி தலைவி அம்மா ஆசி பெற்ற, கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆசி பெற்ற 3 பேருடைய கழகத்துடைய அதிமுக வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும், வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அருமை தம்பி அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொள்ளாச்சி ராமன் பேசுவது சொன்னார். ஆனால் தனபால் அவர்கள் தலைவர் காலத்திலிருந்து தொடர்ந்து MLA இருந்தவர். தலைவர் கட்சி 77 தொடர்ந்து MLA-வாக இருந்து தொடர்ந்து அம்மா இருக்கின்றவர் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, சட்டப்பேரவை துணைத் தலைவராக, சட்டப்பேரவை தலைவராக இருந்து இந்த கழகத்திற்காக பணியாற்றிய குடும்பம். ஒரு கட்சி குடும்பத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் அவர் வேட்பாளர். அது மட்டுமல்ல, அவருக்கெல்லாம் இன்னொரு சிறப்பு இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவருக்கு பெயர் சூட்டினார். அவர் பெயர் வச்சதே நம்முடைய தலைவர் தான். ஆகவே நல்லா படித்தவர், இன்றைக்கு அனைவரும் மதிக்கக்கூடியவர், இன்றைக்கு சிறப்பான முறையில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றால் கண்டிப்பாக சிறப்பான முறையில் அந்த மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்களை பெற்றுத் தரும். அது மட்டுமல்ல, களத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும், அப்படித்தானே, களத்தில் இருக்கிற யார் வேணாலும் இருக்கட்டும், வெற்றி பெறுவதோடு வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறுவது இரட்டை இலை சின்னத்திலே இங்க இருக்கக்கூடிய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை பொறுப்பாளர்களும் சுழன்று பணியாற்றி வாக்கள் சேகரிக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் அன்போடு கேட்டு, அடுத்தபடியாக கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் BE MBA அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வாக்கள் சேகரித்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்று இவரை பற்றி தம்பி பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அருமை அண்ணன் கழகத்துக்காக பணியாற்றி இன்னைக்கு அவர் நம்மிடம் இல்லை, இன்னைக்கு மறைந்து விட்டார். சட்டமன்ற உறுப்பினராக 91 வெற்றி பெற்று சிறப்பான முறையில் பணியாற்றி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்த அருமையான சிங்கை கோவிந்தராஜன் அவருடைய முதல்வர்
கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவருடைய தந்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் திருமணம் பண்ணி வச்சார். திருமணம் பண்ணி வச்சு அவங்கதான் தலைவர் தான். தலைவரால் பெயர் சூட்டப்பட்ட தலைவருடைய பெயர் தான் வச்சிருக்காரு ராமச்சந்திரன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புரட்சி அம்மா அவர்களால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஐடி விங்கில மாநில செயலாளர் அம்மாவே கூப்பிட்டு கொடுத்தார். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மாதம் 15 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அந்த வேலை எனக்கு முக்கியம் இல்ல, கட்சி பணி தான் முக்கியம். ரிசைன் பண்ணிட்டு கட்சிக்காக வந்து பண்ணியாச்சு. ஐடி விங்ல அம்மா இருக்கும்போது சிறப்பாக பணியாற்றினார். அதுக்கப்புறம் இப்ப மண்டல மாநில ஐடி விங் தலைவராக இருந்து சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கார். அது மட்டும் சமீபத்தில் எடப்பாடி சொல்லி சேலம் கோயம்புத்தூர் எல்லா மாவட்டத்திலும் போய் ஐடி விங் நம்முடைய உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்திலும் நம்முடைய அருமை சகோதரர் சிறப்பான முறையில் சிங்களூர் தொகுதியிலே நெற்பயிர் எடுத்து சிறப்பான சுருட்டு பணியாற்றக்கூடிய நம்முடைய அருமை சிங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்கள் வெற்றிக்காக சிறப்பான பணியாற்றினார். குழந்தையிலிருந்து கட்சிக்காக பணியாற்றியவர், கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர். ஆகவே அது மட்டுமல்ல, களத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் சிறந்த வேட்பாளர் இதுதான். எப்படி ஓஎஸ் அமைச்சர் போல இவருதான் சிறந்த வேட்பாளர். யாரா இருந்தாலும் கவலை இல்லை, அது பின்னாடி வர்றாங்க. சரிங்களா? வெற்றி வேட்பாளர் நம்முடைய தம்பி ராமச்சந்திரன் அவர்கள் தான். அடுத்தபடியாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களால் அறிவிக்கப்பட்டு 3 தலைவருடைய ஆட்சியுடன் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கார்த்திகேயன் பிடெக் அவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. ஆகவே அவருக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், வாக்கு சேகரிக்க வேண்டும். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் கார்த்திகேயன் அவர்களை, கார்த்திக் அப்புசாமி என்ற கார்த்திகேயன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்புசாமி வந்து அவருடைய தந்தை ஏராமண்ண தெளிவா அவர் பத்தி ஒரு கட்டுரையை அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி எல்லாரும் மதிக்கக்கூடிய அற்புதமான அண்ணன் அப்புசாமன் ஒன்றிய கழக செயலாளராக பல்வேறு பொறுப்புல பணியாற்றிருக்கார். அவர் பாத்தீங்கன்னா அவர் மறைய வரை ஒன்றிய செயலாளர் இருந்தார், கட்சி ஒன்றிய செயலாளர் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வாய்ப்புகள் சில நேரத்தில் வராது கழகத்துக்கு அப்படின்னு. அவர் இருக்கிற வரை பாத்தீங்கன்னா அவர் அந்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அருமை சகோதரர்கள் இதுல வந்து ரிசர்வ் அந்த தொகுதி பால்பார் தொகுதி அந்த சகோதர சகோதரி தான் போட்டியிட முடியும். ஆகவே அவருக்கு வந்து போன முறை 14ல அவர் வந்து வாய்ப்பு கேட்டார். ஜெயராமன் நல்லா தெரியும், நம்ம ராதாகிருஷ்ணன் நல்லா தெரியும். அவங்க வந்து வாய்ப்பு கேட்டார். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்க தொகுதியில் எப்பவுமே எம்எல்ஏ ஆக முடியாது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மகேந்திரா வெற்றி பெற்றார், நல்ல ஓட்டு வித்தியாசம். அதுக்கப்புறம் ஒரு வாரியத்தினர் ஒரு வாய்ப்பு தரணும்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பா வாய்ப்பு தரணும். இப்படி வந்து நல்லா ஆக்டிவா இருந்தார், எதிர்பார்த்து மறைந்துவிட்டார். இன்றைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இப்ப ஒன்றிய செயலாளர் அவர் இருக்காரு, சிறப்பாக படித்தவர், சிறந்த எல்லாரும் நல்ல பணியாற்றக்கூடியவர், எல்லா தொண்டர்களையும் அன்பை பெற்றவர். இன்றைக்கு அந்த குடும்பத்தை அப்புசாமண்ணன் சிறப்பான முறையிலே பணியாற்றியவர் மட்டுமல்ல, நட்பை எடுத்துக்கூடியவர். நம்முடைய ஆனமலை மாசாணி கோயில்ல தலைவர் ஜெயராமன் சொன்னாரு, சிறந்த பெயர் எடுக்கக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து, கட்சி குடும்பத்திலிருந்து வந்தக்கூடிய அருமை சகோதரர் கார்த்திக் அப்புசாமி என்கிற கார்த்திகேயன் அவர்களுக்கு இரட்டை இடத்திற்கு வாக்களிக்க வேண்டும். கண்டிப்பாக லட்சக்கணக்கான வாக்குகள் வெற்றி பெறுவார், அந்த மாற்று கிடையாது. அவர் தான் வெற்றி வேட்பாளர், மற்ற வேட்பாளர்லாம் ஒன்று கிடையாது. சரியா? 3 வேட்பாளர் பிடித்தார். இன்றைக்கு 3 வேட்பாளர்களையும் அறிவித்த 3 வேட்பாளர்களும் அறிவித்த கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், விவசாய குடும்பத்திலே பிறந்து அற்புதமான ஆட்சி 4 வருடம் 2 மாதங்கள் நடத்தி, இந்த ஆட்சி 2 மாதத்துல போயிடும், 3 மாதத்துல போயிடும், 6 மாதத்துல போயிடும். இவரெல்லாம் எப்படி முதலமைச்சர் தாக்கு பிடிப்பார் சொன்னாங்க. ஆனால் 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி நடந்து 7.8 இடஒதுக்கீடு தந்து என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கலாம் அத்தனை திட்டங்கள் தந்து, அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அற்புதமான முதலமைச்சராக பணியாற்றி கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டுகள் வளர்ச்சி தந்த அற்புதமான தலைவராக, பொதுச் செயலாளராக இன்றைக்கு உருவெடுத்து அற்புதமான வேட்பாளரை அறிவித்த எடப்பாடி அவர்களுக்கு முதல்
நன்றி தெரிவித்துக் கொண்டு கூட்டத்தில் இன்னைக்கு களத்தில் நம்முடைய வேட்பாளர்கள் இவங்க 3 பேர்த்துக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசி இருக்கு. அற்புதமான தலைவர். அண்ணா திமுகவை ஆரம்பிச்சு நம்ம எல்லாம் உருவாக்க இங்க மேடையில் அமர்ந்திருக்கோம். எனக்கு அற்புதமான திட்டங்கள் தலைவர். இந்த கட்சியை நிறைய பேர் அழிக்க நினைச்சாங்க, அழிக்க முடியாது. அற்புதமான நேரத்தில் ஒரு நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சு நிறைய திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர். அவருடைய ஆசி, முழுமையான ஆசி இவருக்கு இருக்குது. இந்த கட்சி வளர்த்த ஒப்பற்ற தலைவி. இந்த கட்சி 2வது பிரிவு. இந்த கட்சியை சேர்த்து பல்வேறு சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த கட்சியை வளர்த்த ஒப்பற்ற தலைவியாக, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த தலைவராக, காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, உரிமை பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் தந்தது. உரிமை பிரச்சனைகளை மீட்டெடுத்த ஒப்பற்ற தலைவி சிங்கநகர் தலைவி புரட்சி அம்மா அவர்கள் ஆசி நம்முடைய 3 தம்பிகளுக்கு இருக்குது. அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, பொதுச் செயலாளர் அறிவிச்சு ஆசி தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அத்தனை நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாத்துடைய ஆசி இருக்கு. ஆகவே வெற்றி பெறுவது நம்ம தான். களத்தில் யாருக்கும் பொதுமக்களுக்கு யாருக்கு எந்த சந்தேகம் இல்லை. நம்ம தான் 3 பேர் எம்பி ஆகி நாடாளுமன்றம் செல்வது உறுதி. களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நமக்கு ஒரு தூசு. அவங்கெல்லாம் பக்கத்திலே வர முடியாது. சும்மா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போட்டுட்டு ரொம்ப பெரிய ஆளா காமிச்செல்லாம் ஆகாது. நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துங்க, தொகுதி எடுத்துங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த 3 தொகுதிக்கு உட்பட்ட இங்க யார் திட்டங்கள் கொடுத்தாங்க? சரி, இன்னைக்கு நீலகிரி நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு அங்க நிக்கிற பெரிய ஜாபவான் தான், மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு ராசா அவர் எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியும். சரி, இன்னைக்கு மத்திய அமைச்சர் முருகன் நிற்கிறார். நம்முடைய வேட்பாளர் சாதாரண வேட்பாளர் தான். அது அதிமுக. அதிமுக சாதாரண இங்க இருக்கிறவங்க இங்க வருவாங்க, அப்படிதானே? அப்படி சாதாரண வேட்பாளர் அருமை தம்பி தான். அவங்க மோத வெற்றி பெறுவது உறுதி. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக வலுவான கட்சி, அதிக திட்டங்கள் அந்த கட்சி, உறுதியாக வெற்றி பெறுவது உறுதி. ஆகவே கவலை இல்லை. அருமை தம்பி கண்டிப்பாக எம்பி ஆயிடுவார், நாடாளுமன்றத்துக்கு போவார். அதே போல கோவை நாடாளுமன்றம், கோவை நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு அருமை தம்பி ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். ஏற்று போட்டி போடுற யாரு? கணபதி ராஜ்குமார். ஏங்க அந்த போட்டி நமக்கு யாரு அத்தனை பார்க்கணும். அப்புறம் அதுக்கு கூட போயிட்டாங்க. போட்டி பற்றி போவோம். இப்போ யாரு? கணபதி ராஜ்குமார். கணபதி ராஜ்குமார் யாரு? நம்ம புரட்சி அம்மா அவர்கள் மேயருக்கு வாய்ப்பு கொடுத்து, மாவட்ட செயலருக்கு வாய்ப்பு கொடுத்து, அதுக்கு சேமா வெளிச்சாமல் இருக்கும் மண்டல 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 தலைவராக அம்மா இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்து, அதுக்கு மேல மாணவர்கள் இப்படி பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்து இந்த கட்சி அடையாளம் காமிச்சு இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக பேசுறீங்க. திமுக நாங்க திமுக கோயம்புத்தூர் ஆளை இல்ல போல் இருக்க சூழ்நிலை போட்டு வேட்பாளர்களோட தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரியலாங்க. இல்ல போது இவங்க. ஆகவே இன்னைக்கு நம்முடைய தொண்டர்கள் இன்னைக்கு விட்டுருவாங்களா? அதிகமா வெறியோட வேலை செய்வாங்க. இத்தனை வாய்ப்பு. சரி, அது கரெக்ட். அவர் நம்ம ராமச்சந்திரன் பக்கத்தில் வர முடியுமா? ஆகவே ஒரு கொள்கை இல்லாத, அதே விசுவாசம் இல்லாத. ஆகவே இன்னைக்கு திமுக அதிமுக போட்டி, அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல, டம்மி இல்லையா? இதான் சொல்ல. சரி, அடுத்தது எடுத்துங்க. யாரு? இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறார்.
அண்ணாமலை அவரு கரூர்ல ஏன் நிக்கல, கரூர்ல போன நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னாரு. இன்னைக்கு கரூர் நிக்காம கோயம்புத்தூர் நிக்கிறார். கரூர் சொந்தம் கோயம்புத்தூர் நிக்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை, போட்டி திமுக அதிமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கத்துல எல்லாம் நல்லா விவரமானது தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கிறவங்க 4% ஓட்டு. சரி, இன்னும் அவங்க வந்து இன்னைக்கு அந்த அவங்க கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்க யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்து பாமக இங்க ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள் திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகவும் இல்ல, அது வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணி நம்ம எடுக்கக்கூடாது. கூட்டணி எப்படி தெரியும், ஆனால் இன்றைக்கு பாமக இல்ல. சரி, அவங்க இருக்கிற ஆனா ஜி கே வாசன் கட்சி இங்க இருக்கா? அடுத்து யார் கூட்டணி? சரத்குமார். ஆகவே இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்னேன், 4%. சரி, நீங்க என்ன நீங்க சொல்ற மாதிரியே அவங்க வந்து பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, போட்டுங்க, ஒரு 6% கூட போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட கட்சி? அதிமுக உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்கள் உருவாக்குறாங்க. புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர்கள் உருவாக்கி காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 33-34% உள்ள பெரிய கட்சி. நமக்கு வந்தா திமுக மற்ற கட்சி எல்லாம் நம்ம பெரிய கட்சிங்க. நம்முடைய தொண்டர்கள் பல நம்ம அதிகம். இது போல மக்கள் நம்ம இருக்காங்க. கரெக்டா? தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. இதுதான் தேர்தல் கணக்கு. சும்மா வாட்ஸ்அப்ல மீடியால போட்டுவிட்டு பெரிய அப்படி தலைவர் அப்படி காமிக்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபீல்ட் அப்படித்தான். இதான பூரா மூத்த தலைவர்களா இருக்காங்க, எல்லாம் தெரியும், நிறைய தெரிஞ்சவங்க. இதுதானுங்க நமக்கு திமுக அதிமுக போட்டு. ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு ராமச்சந்திரனுடைய வெற்றி உறுதி. அடுத்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில இன்றைக்கு வெற்றி வேட்பாளராக கார்த்திக் அப்புசாமி. இன்னைக்கு கார்த்திக் பொறுத்தளவுக்கு அவங்க வீட்டில் சேர்மனா இருக்காங்க. நல்ல அமைதியா எல்லாத்தையும் கட்சியில் அன்பா பண்ணக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர். சரி, எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் எல்லாத்துக்கும் தெரியும். உங்க அப்பா தெரியும். திமுக போட்ட வேட்பாளர் யாருன்னு இதுவரை தெரியல அவங்களுக்கு. சரி, அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் பொள்ளாச்சியில 2006 யார் ஜெயிச்சா? அப்போ நான் மாவட்ட செயலர், வீரமண்ண மாநில பொறுப்பு, உடுமலை ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க வேலையா பணியாற்று. 2006 நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப நான் இங்கே கோயம்புத்தூருக்கு பொறுப்பாளர், அதே போல சேமண்ணா இங்க இருந்தாங்க. நாங்க 2 பேரும் இங்கே பார்த்தோம். எனக்கு சூலூர் தொகுதி வரும். அப்போ 2 பேரும் பார்த்தோம். அப்ப இங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு. அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு. அதே போல இன்னைக்கு அப்ப யார் வெற்றி பெற்றா? கோயம்புத்தூர் நம்ம ஜெயிச்சோம், கம்யூனிஸ்ட் ஜெயிக்க வச்சோம். 2002 நிச்சயம் இருக்கும். 2009 பொள்ளாச்சி நம்ம ஜெயிச்சோம் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் 14 மகேந்திரன் வெற்றி. மகேந்திரன் ஒரு எம்பிலேயே வந்து மகேந்திரன் மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது. பெருமைக்காக சொல்லுங்க. நீ பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோடு இருக்குன்னா நீங்க எப்பவுமே மகேந்திரன் தான் இருக்கணும். இப்படி நிறைய அப்படி
நிறைய இன்னைக்கு தொண்டாம் தொகுதியில் மைதானம் சொல்லுவாங்க, வால்பாறை இங்க போனா சொல்லுவாங்க அப்படி ஒரு எம்பி. ஆகவே எது சொல்றேன்னா, நம்ம கட்சியில எம்பியாவோ எம்எல்ஏவோ அமைச்சராகவோ ஒரு வார்டு சேர்மனா இருந்தா மக்களுக்காக பணியாற்றுவாங்க. திமுக ஒரு கவுன்சிலர் நீங்க இப்ப பார்க்க முடியுமா? ஜெயிச்சிருக்காங்கல்ல. திமுக உள்ளாட்சி தேர்தலில் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாங்கல்ல. நேர்மை ஃப்ராடு பண்ணி நம்ம மேயர் வந்திருப்பான், நம்ம சேர்மன் வந்திருப்பான், எல்லாம் கவுன்சிலர் இருப்பான். ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாங்க. இங்க மட்டுமல்ல, எல்லா உள்ளாட்சியிலும் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாங்க. நீங்க யாராவது வர்றாங்களா மக்களை கேட்கறதுக்கு? சென்னையில மழை வேலை ஏதாவது ஒரு கவுன்சிலர் இருந்தாங்களா? நம்மளுக்கு எல்லாரும் அமைச்சரா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் ஒரு வார்டு கவுன்சிலரா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொள்ளாச்சி தொகுதி உறுதியான வெற்றி. அவர் எம்பி ஆயிட்டார். ஆகவே இங்க இருக்கக்கூடிய 3 வேட்பாளர் இந்த வெற்றி உறுதி. இந்த வெற்றி யார் கையில் இருக்குது? வெற்றி பெற வைக்கிறது அதிமுக தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். எப்பவுமே அதிமுக கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கும். கூட்டணி பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி, தர்மப்படி நடக்கக்கூடிய கட்சி அதிமுக. கூட்டணிக்குள்ள இருந்து குழப்பத்தை பண்ணி எல்லாம் பண்றது யாரு? திமுக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில் கூட்டணி வச்சுட்டா ஒவ்வொரு கட்சியா வளர்ந்தாங்க. இங்க தமிழ்நாடு கூட்டணி கட்சி வளர்ந்துதான். இங்க பட்டாளத்தில் கட்சிக்கு அம்மா தான் 98ல 5 சீட் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. மதிமுக அங்கீகாரம் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க இங்க தமிழ்நாடு. ஆகவே இன்னும் சொல்ல போனா மற்ற எல்லா கட்சிக்கும் இன்னைக்கு புதிய தமிழக தேமுதிக நம்ம கூட்டணி கட்சியில எதிர்கட்சியில அவர் ஆனாரு நம்முடைய கேப்டன் அவர்கள். அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் ஆனாரு. மனித ஜனதா கட்சி அன்சாரி எம்எல்ஏ எல்லாம் நம்முடைய 90% நம்ம கிட்ட இருந்துதான் நம்ம முறைப்படி ஜனநாயகப்படி தர்மப்படி வேலை செய்வோம். அதே போல நம்ம கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியை சேர்ந்தவரும் ஜனநாயகப்படி வேலை செய்வாங்க. அதிமுக தொண்டர்கள் கூட எப்ப கூட்டணி இணக்கமா இருப்பாங்க. எங்களுடைய தொண்டர்கள் அதிமுக தர்மப்படி நடந்து கலந்து கொள்வாங்க, நியாயப்படி நடப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம விட்டு போனவங்க எல்லாம் பதவிக்கு வந்தாங்க. நம்முடைய தொண்டர்கள் நினைத்தால் எதையும் மாற்றிக்க. அதுவும் நம்முடைய மாவட்டம் எப்பவுமே சரித்திரம் ரெக்கார்டு பிரேக் பண்ணிருக்கோம் எல்லாத்துலயுமே. 2006 திமுக ஆட்சி. அப்ப நாங்கெல்லாம் 10 எம்எல்ஏ இருக்கோம். 2009 2 ஜெயிச்சோம். 2011 முழுமையான வெற்றி. அதுக்கு முன்னாடி திமுக செம்பளி மாநாடு போட்டாங்க. அதுக்கு ஒரு அம்மா அவர்களை அழைத்து வந்து நான் அந்த இதுக்கான நானும் சேமாண்ட நோட்டே வச்சோம் வச்சு நாங்க நடத்துறது ஆர்ப்பாட்டம். நாங்க நடத்துறது கேட்டோம். அம்மா நானே வரட்டு வந்தாங்க பொண்ணாள் வந்து அம்மா வந்து ஆர்ப்பாட்டம். அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணம். கோயம்புத்தூர் நடந்ததுதான் ஆட்சி மாற்றம். இருக்கிற பூரா எல்லாம் இருந்தாங்க. எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய அங்க அருண்குமார் இருந்து அம்மனத்துல இருந்து இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் அப்ப மாநில பொறுப்பு நாங்க மாவட்ட சேர் நாங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு நடத்தினோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் செங்கோட்டையில எல்லாம் வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போ இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் சரி, ஆனந்தன் சரி, மகேந்திரன், நம்முடைய தாமல்ல, இப்ப இங்க இருக்க எல்லா அமர்ந்தவங்க எல்லாம் கொண்டு ஒருங்கிணைச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மாவட்ட எம்எல்ஏ ஆனது. இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பத்திரிகை எழுதுறாங்க. அடுத்து அதிமுக ஆட்சி இங்க நடத்தணும். திருச்சி, மதுரை, கோட்டை. ஆகவே அதே போல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இளைஞர் இளமக்கள் பாசறை தமிழ்நாடு போல நடந்தது. அப்பவும் கோவை மாவட்டம் நம்பர் நடத்தணும். அந்த கூட்டம் நம்பர். ஆகவே பல சரித்திரங்களை நிகழ்த்திய மாவட்டம் நம்முடைய கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம். கோவைனா நீலகிரி, திருப்பூர் அதுக்கெல்லாம் பிரிஞ்சுது. திருப்பூர் எல்லாமே திருப்பூர் எல்லாம் இங்க வந்திருக்க பொங்கலூருக்கு எல்லாத்துக்கும் நாதார மாவட்ட சேர்ந்தேன். நீங்க வளர்ந்து கொடுத்து நாதார மாவட்ட சேர்ந்தேன் தெரிஞ்சு. ஆகவே பொதுவா சொல்ல இது எல்லாத்துக்கும். ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன வேணால் நினைக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் சரி, அதே போல கருத்து கணிப்பில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கருத்து திருப்பி போடுறாங்க. நம்ம கட்சியை பாத்தீங்கன்னா என்ன போடுறாங்க 20%. இன்னைக்கு சில பேர் பாரதிய ஜனதா கட்சி மேல போடுறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு திணிப்பு. பத்திரிகை துறை வந்து ஒரு சில பேர் தவிர மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்க. இதெல்லாம் நடக்காது.
தேர்தல் களத்தில் எப்ப அம்மா வந்து பாத்தீங்கன்னா நாங்க நேரா பேச சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பத்திரிகை ஒரு தவறான செய்தி இருந்ததுன்னா அம்மா அப்படி மாட்டாங்க, உங்களுக்கு எதுக்காக மந்திரி கொடுத்தேன், மக்களுக்கு பணியாற்ற கொடுத்த பத்திரிகையில படிக்கிறா நீ போங்க, இதெல்லாம் நான் எப்பவுமே நம்புறது இல்லை. அப்படி அம்மா சொல்லுவாங்க, எப்பவுமே பத்திரிகை நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் 10 தர்மப்படி இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில பேர் தவிர மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு 10 கருத்து கணிப்பு திரும்பி போறாங்க. சங்கடமா இருக்கு சிலதெல்லாம். நீங்க இன்னைக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய கட்சி மட்டுமல்ல, தேர்தல் முடிஞ்ச பாருங்க அதிமுக வாக்கு வங்கி. ஆகவே இன்னைக்கு யாரும் நம்ம கட்சி பக்கத்தில் வர முடியாது. ஒரு நியாயப்படி இன்னைக்கு போட்ட சில பத்திரிகை பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா விதமா போட்டிருக்காங்க. இப்போ 2 இடத்துல பார்த்து. ஆகவே நம்முடைய தொண்டர்கள் தோழர்கள் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும். ஏன் வெற்றி உறுதி, இதெல்லாம் ஒரு பக்கம். எதுக்காக நான் வெற்றி உறுதின்னு சொல்றேன், இதுக்கு மேல முக்கியமானது கேட்டுக்க. இந்த மாவட்டத்துக்கு நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் தான் பொதுவாக மாவட்டம் சொல்றது. இங்க இருக்க 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மாவட்டங்கள்ல திமுக 3 வருஷம் என்ன பண்ணிச்சு சொல்லுங்க. 3 வருஷம் திமுக என்ன பண்ணுச்சு? 10 வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு? நம்ம வந்து இன்றைக்கு 50 ஆண்டுகள் வளர்ச்சியை நம்ம கொடுத்திருக்கிறோம். அம்மா இருக்கும் போதும் எடப்பாடி இருக்கும் போதும் கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அங்க இருக்கிறவங்க அமைச்சராக, எம்எல்ஏவாக, மேயராக இன்னைக்கு எல்லாம் இருந்தவங்க இப்ப இருக்கிறாங்க. எல்லாமே அதிகமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். இத்தனை பாலங்கள் கொடுத்திருக்கோம், இத்தனை கல்லூரி கொடுத்திருக்கோம், அதிகமான திட்டம், ஆனமலை நல்லா இருக்கு உழு போட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலெக்டர் பில்டிங், எஸ்பிஆர் பில்டிங், அரசு மருத்துவமனை சொல்லிட்டே போலாம். ஸ்மார்ட் சிட்டியில இன்னைக்கு குளமெல்லாம் மேம்படுத்த திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அம்மா அவர்கள் 100 திட்டங்களை வாங்கி 50% நம்ம கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணி எல்லாமே எல்லா திட்டங்களும் நம்ம கொடுத்த திட்டங்கள். 3 வருஷம் ஒண்ணுமே செய்யலையே, எதுவுமே செய்யாம எந்த தைரியத்தை திமுக ஓட்டு கேட்டு வர்றாங்க. நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய அத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தவர் நெஞ்ச நிமித்திட்டு காலை தூக்கிட்டு ஓட்டு கேட்கிற உரிமை நமக்கு மட்டும் இருக்குது. மற்ற கட்சிகள் தகுதியா கிடையாது, ஓட்டுகிற தகுதியே இல்லை. எதுக்கு தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், எதுக்காக? மக்களுக்கு திட்டங்கள் தருவது. என்ன திட்டம் நீங்க கொடுத்தீங்க? எந்த திட்டம் வந்து சொல்லுங்க. ஒரே திட்டம் இன்னைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் நிறுத்திட்டாங்க. நாளைக்கு நிறுத்திட்டாங்க, அம்மா இருக்கிற வாகனம் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு அமைச்சர் கோடு, ஆடு, கோழி எல்லாம் கொடுத்தோம்ல, எல்லாம் நிறுத்திட்டாங்கல்ல. அதே போல அம்மா மினி கிளினிக் அற்புதமான திட்டம் எடப்பாடி நிறுத்திட்டாங்க. ஆகவே இத்தனை அதுக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யாம இன்னைக்கு தேர்தல் மட்டும் ஏமாற்றுவாங்க. தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கை திமுக கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த 520 தேர்தல் அறிக்கை ஒண்ணுமே இல்லை, புதுசா கொடுத்திருக்காங்க. இன்னும் நீட் விட மாட்டேங்கிறாங்க. ஆகவே தேர்தல் அறிக்கை, அது தேர்தல் அறிக்கை திமுக பாத்தீங்கன்னா அவங்க என்னமோ பிரதமராக தேர்தல் அறிக்கை. ஆகவே இதெல்லாம் ஏமாத்துறாங்க. மக்களுக்கு தெரியும். அதிமுக சொன்னா செய்வாங்க, எடப்பாடியார் சொன்னா செய்வார். அது மட்டுமல்ல, திமுக சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு இன்னைக்கு கடுமையா பாதிச்சிருக்க மக்கள் எல்லாம் ஓட்டு போட தயாரா இருக்கிறான். திமுக காரனே திமுக ஓட்டு போட தயாரா இல்லை. இதான் நிலை. அப்போ நம்ம என்ன பண்றோம்? 3 நாடாளுமன்ற எல்லாம் வந்திருக்கீங்க. நம்ம எதிரிய குறைவாக மதிப்பிடக்கூடாது. வெற்றி உறுதி. நம்ம அதிக ஓட்டு ஜெயிக்கணும். எல்லாரும் இன்னைக்கு இருந்து தேர்தலுக்கு குறைவான காலம், 19 தேர்தல், 17 பிரச்சாரம் முடியும். இன்னைக்கு குறைவான காலம் இருக்கு, 10 கடத்துல வந்துருச்சு. ஆகவே இன்னைக்கு நீங்க எல்லாம் சிறப்பா பண்ணியாங்க. இன்னைக்கு நம்ம கூட்டணி கட்சி எல்லாம் இன்னைக்கு பார்த்து பேசும்போது எல்லாம் வேகமா பேசினாங்க. எல்லாரும் 3 தொகுதியிலும் கூட்டணி கட்சியில் அரவணைச்சு போகணும். நம்ம தலைமையில கூட்டணி, நம்ம தான் அவங்களை அரவணைச்சு கொண்டு போகணும். எல்லா பொறுப்பாளர் பார்த்துங்க, எல்லா பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் போடுவாங்க. பேரூராட்சி, ஊராட்சி, அதே போல வார்டு பொறுப்பாளர் போட சொல்லி இருக்கு. இல்ல மாவட்ட செயலாளருங்க, ஒன்றிய நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஊராட்சி கூட பொறுப்பாளர் போடுவாங்க. எல்லாமே கூட்டணி கட்சிகளை கையை பண்ணி போடணும். கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களும் அங்க போய் நேரம் நீங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா 1-2 கூப்பிடல அப்படின்னா தெரியாம கூட இருக்கலாம். நீங்க நேரம் போய் சேர்ந்துங்க. நமக்கு எதிரி இன்னைக்கு திமுக. பாருங்க 3-2 தான், 2 பேர் மெயினா
திமுக தான் நமக்கு எதிரி, மற்ற கூட கூடாது. திமுகவை நம்ம இன்னைக்கு எப்பவுமே இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையா பணியாற்றணும், கூட்டணி அரவணைக்கணும், பூத் லெவல் ஒர்க் பண்ணணும். பூத் லெவல்ல இறங்கி பணியாற்றணும், பூத் லெவல்ல இறங்கி நம்ம பணியாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இப்ப நாடாளுமன்ற பொறுப்பாளர் அறிவிச்சிருக்காங்க. சொல்றாங்க நாடாளுமன்ற பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் எடப்பாடி அறிவிப்பாரு. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி முழுமைய பொறுப்பாளர் நம்ம எல்லாமே நம்ம இங்க இருக்கிற போட்ட பொறுப்பாளர் எடப்பாடி போட்ட பொறுப்பாளர் சேர்ந்து அதை போட்டு அறிவிப்பாங்க. ஒன்றியத்துக்கு பொறுப்பாளர் அறிவிப்பாங்க. எல்லாத்துக்கும் கூட்டணி கட்சி கலந்து அறிவிப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஒருங்கிணைக்க வேண்டும். அதே போல நம்ம பூத் லெவல் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு பூத்திலையும் போய் பூத் லெவல்ல நம்ம எல்லாம் பூத் கமிட்டி போட்டுக்கிறோம், மகளிர் குழு போட்டுக்கிறோம், பாசறை போட்டுக்கிறோம், கூட்டணி கட்சி இணைந்து நமக்கு இது நாளைக்கு சட்டமன்ற தேர்தல். திமுக எதிர்கட்சியா இருக்காங்க. இந்த தேர்தலில் 2026 எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி, 200 தொகுதி வெற்றி பெறுவது உறுதி. இதுக்கு அச்சாரம் இந்த தேர்தல். ஆகவே நீங்க இதுக்கு மொத்தமாவே பாத்தீங்கன்னா கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 நாள் தான். நீங்க இப்ப இருந்தே அந்த வேலையை ஆரம்பிக்கணும். தயவு செஞ்சு நம்ம எல்லாம் மற்ற பணிகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முழுமையா பணியாற்றணும். இதுவரையிலும் நம்ம வேற இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கட்சிகள் நம்ம கூட பேசிக்கிட்டே துரோகம் பண்ணி போயிட்டாங்க. நிறைய நடந்திருக்கு. ஆகவே இது நம்ம பெரிய கட்சி யாரும் காமிக்கணும், இதுல யாரும் காமிக்கணும், எல்லாரும் சிறப்பா நீங்க பணியாற்ற வேண்டும். அதே போல இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுழன்று பணியாற்ற வேண்டும். அதே போல ஒன்றிய நான் சில தடவை சொல்றேன், எல்லா பக்கம் சில சொல்லிட்டோம். அனைத்து ஊராட்சியும் சுவர் விளம்பரங்கள், வேட்பாளர் பெயர் மற்றும் இரட்டை சின்னம் போட வேண்டும். எனக்கு 3 இரட்டை தான். அதே போல இந்த தொகுதி, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூராட்சி, ஊராட்சியின் பொறுப்பாளர் நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு பூத்திலும் 50 வாக்காளர்களுக்கு ஒரு நபர் நியமிக்க வேண்டும். 10 பூத்துக்கு ஒரு நபர் பொறுப்பாளரை நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு பூத்துகளிலும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு பூத்திலையும் நம்ம ஓட்டு சரியா வாங்கணும். கரெக்டா வாங்கி 350 ஓட்டு 350 ஓட்டு ஒரு பூத்துக்கு, அது குறையக்கூடாது. நம்ம சரியா நம்ம ஓட்டுகளை கரெக்டா போட் பண்ணணும் வாங்கணும். அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் போடணும், 350 ஓட்டு குறையக்கூடாது. அதெல்லாம் நோட் பண்ணீங்க. இது கரெக்டா சரியா நம்ம வாங்கி ஆகணும். அந்தந்த பூத் பகுதியில் உள்ள மகளிர்கள் கிட்டத்தட்ட 5 நபர் கொண்ட சிறு குழுவாக பிரித்து ஒவ்வொரு வீடு விட பிரச்சாரம் பண்ணணும். ஒரு வீடு விட நம்ம திட்டங்களை சொல்லணும், திமுக செய்யாத சொல்லணும், நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணணும். மாண்புமிகு அம்மா எடப்பாடியார் அவர்கள் நலத்திட்டங்கள், வலைத்திட்டங்கள் வாக்காளர்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் பிரச்சாரம் கூட எடுத்து சொல்லணும். அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம என்னென்ன அடிப்படை திட்டங்கள் செய்வோம் அதில் எடுத்து கூற வேண்டும். பூத் கமிட்டி உறுப்பினர்கள், மகளிர் நிர்வாகிகள், பாச நிர்வாகிகள் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பூத்துகளை பொறுப்பாளர்களோட கூட்டணிகளில் இணைந்து பணியாற்ற வேண்டும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க ஈடுபாடோடு பணியாற்றணும். ஈடுபாடோடு பணியாற்ற தயவு செஞ்சு நம்ம கிளைச்சலாளர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சியாளர்கள் அவங்க நியமிக்க வேண்டும். கூட்டணி கட்சியை சேர்த்து போடணும். அதுல திமுக பொய் வாக்குறுதிகளை, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, கட்டுமான பொருட்கள் உயர்வு என்று இந்த 3 ஆண்டுகள் படக்கூடிய துயரங்களை எல்லாம் எடுத்துரைக்க வேண்டும். இதை நான் ஏற்கனவே பேசிட்டேன். அதே போல இந்த கழகத்துல திரும்ப சொல்ற, இந்த கழகத்துல பாத்தீங்கன்னா இந்த பெரிய கட்சி அதிமுக இந்த கழகத்துல உறுப்பினராக இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய அந்த வாய்ப்பு, நம்ம பெருமையை நினைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிளைச்சலாளர் இருக்கிறது. என்னுடைய தந்தை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரம்ப கிளைச்சலாளர் இருந்தார். இங்க இருக்கக்கூடிய சீனியர் திரு ஜெயராமனுக்கு சேவை நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் இருந்து அவங்க எல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா கடைசி வரலும் 96 மட்டும் ஒரு தேர்தல் நின்றார். அப்ப என்ன சூழ்நிலை தெரியும். அதுக்கப்புறம் கடைசி வரலும் பெரிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கடைசி வரலும் ஒன்றிய பொறுப்பு, தொலைச்சி மாவட்ட பொறுப்புலாம் இருந்தாங்க. இன்னைக்கு வேற எந்த பொறுப்பு வர முடியல. அதே போல 72 இருந்து இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இதுவரை இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நிறைய பதவிகள் வர முடியல. ஆனா இன்னைக்கும் எந்த மீட்டிங் அந்த 72 கட்சிக்காக நிற்பாங்க.
நிலைத்திருப்பாங்க. நம்ம எல்லாம் பதவி கிடைக்கும். இந்த கட்சியில ஒரு கிளை செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், சார்பணி செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பு, எல்லா பொறுப்பு, அதே போல எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், ஒரு கவுன்சிலர், தலைவர்கள், இதெல்லாம் உருவாக்கி கொடுத்த கட்சி இந்த கட்சி. அதாவது இன்னைக்கு முன்னாள் தலைவராக இருக்கலாம், முன்னாள் கூட்டமைப்பு தலைவராக இருக்கலாம், கூட்டுறவு சங்கத்தில் 10 யாருக்கு வாய்ப்பு இருக்காது. அம்மா தான் இந்த பொறுப்பாளர் உருவாக்கும். 10 காங்கிரஸ் திமுக தான் வரும். எல்லாம் இத்தனை பொறுப்பாளர் கொடுத்தது இந்த கட்சிக்கு நம்ம விசுவாசம். இந்த கட்சிக்காக இது முக்கியமான போராட்டம். இந்த கட்சிக்காக போராடி ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு முக்கியம். தேர்தல் இந்த கட்சிக்காக விசுவாசத்தோடு பணியாற்றி இந்த கட்சியில நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு. இந்த கட்சினால நமக்கு சொந்த பந்தம். நம்ம அதிமுக இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிய உறவுன்னா இந்த கட்சி. ஆகவே இந்த கட்சிக்காக, இந்த பதவியை கொடுத்த கட்சிக்காக விசுவாசத்தோட வேலை செய்யணும். விசுவாசத்தோட வேலை செய்யணும். இந்த கட்சி இன்னைக்கு சூழ்நிலை அம்மா இல்லை, தலைவர் இல்லை, எடப்பாடி பொதுச்செயலாளர் ஃபர்ஸ்ட் தேர்தல் ரெட்டலத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு முதல் தேர்தல் ரெட்டலை ஜெயிக்கணும். கூட்டணிகள் ஜெயிக்க வைக்கணும். இன்னைக்கு நம்ம கூட கூட்டணி நம்பி நம்ம நம்பி வரோம். ஆகவே ஒவ்வொருத்தரும் உணர்வுபூர்வமாக பூத் லெவலில் பணியாற்ற தயவு செஞ்சு சிறப்பாக நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும். பொதுமக்களை அணுகணும். நமக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மறந்துடுங்க. நமக்கு எதிரி இன்னைக்கு திமுகவும் மற்ற கட்சிகளும். ஆகவே கண்டிப்பாக நீங்க நம்ம திமுக வேட்பாளர்கள் மற்ற வேட்பாளர்கள் வீழ்த்த வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நீங்கள் இறங்கி பணியாற்ற வேண்டும். எந்த வேட்பாளரும் திமுக பாரதிய ஜனதா கட்சி எந்த வேட்பாளர் நமக்கு இணை கிடையாது. நம்முடைய தம்பிகள், நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்னைக்கு வெற்றி பெறுவது உறுதி நம்ம கையில் தான் இருக்குது. கட்சிக்காக பணியாற்ற வேண்டும். இறங்கி பணியாற்றுங்க. உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி உறுதி எல்லாம் உங்க கையில் தான் இருக்குது. சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு, இந்த குறுகிய காலத்திலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கு வித்தியாசம் மனமார்ந்த நன்றியை கூறி, வெல்க இரட்டைகளை கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து வெல்க என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.